நல்லா இருக்குண்ணா. அவர் ஒரு ஒரு திட்டமும் இது மேலே தான் கொண்டு வருவார். பெண்களுக்கு பாதுகாப்பும் கொடுப்பாரு. இது வரைக்கும் செய்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. இனிமேட்டும் நல்லா செய்வார். நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆனால் உண்மையாக விஜய் வந்து முதல்வர் வருவாருன்னு நினச்சிங்களா? நினச்சோம். 100% நாங்கள் நினச்சோம். அவர் தான் வருவார். ஏன்னா பெண்களுக்கு எல்லா திட்டத்தையும் சொன்னாங்க முன்னாடி. அதனால் அவர் தான் வருவோம் நாங்கள் நினச்சோம். ஆனால் ரொம்ப பேர் காசு வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. ஐயோ, அந்த மாதிரிலாம் இல்லை. காசுலாம் இல்லை. அவருக்கோசம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. இப்போ கொடுத்தவங்களுக்கே கொடுத்துன்னுக்குறோம். இப்போ ஒரு புது மாற்றம் வரணுமே நம்ம. ஆனால் நீங்கள் ஓட்டு போட்டதே வந்து 6 சிலிண்டருக்காகவும் 2500 ரூபாய்க்காகவும் சிச்சி அப்படிலாம் இல்லை. 6 சிலிண்டரு அந்த இலவசம் அதிகமாக விஜய் கொடுக்காருன்னு தான் ஓட்டு போட்டீங்களாமே? அப்படிலாம் இல்லை. ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும். பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு தரேன்னு சொல்லியிருக்காரு. நிறைய அறிக்கை விட்டுருக்காரு. அதனால தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். விஜய் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவாருன்னு நம்புறீங்களா? உறுதிப்படுத்துவார். டிவிக்கே தான் இந்த ஆட்சியிலேருந்து எப்பயுமே வர அடுத்த இதில் விஜய் தான். 2031 விஜய் முதல்வர். 31 விஜய் தான். அடுத்து எல்லா தலைமுறையிலும் விஜய் தான். டிவிக்கே தான் வரும். நல்லா இருக்கு. இன்னும் வந்து நிறைய பண்ணுவார். திருச்சி எலெக்ஷன் முடிஞ்சோடனே மோஸ்ட் ஹோப்ஃபுல்லி திருச்சிலேயே அவங்க தான் ஜெயிப்பாங்க. திருச்சி எப்படி ஜெயிப்பாங்கன்னு அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? கண்டிப்பாக விஜய் தான் ஜெயிப்பாங்க. விஜய் தான் ஜெயிப்பாங்க. விஜய் அவரோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போதான் வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து எதுக்கு எடுத்தாலும் விஜய் தப்பு பண்ணிட்டாரு, ஒரு ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி இவ்வளோ வருஷமாக அதுவும் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ வந்து கொஞ்ச நாள்ல எப்படி எல்லாத்தையும் மாற்ற முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும். குறிப்பாக விஜய் சப்போர்ட் பண்ணாலும் இல்லை விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் அவங்க வந்து தற்குறி அப்படின்னு சொல்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? தற்குறியா? அப்போ இவ்வளோ நாள் அவங்க தானே மற்ற கட்சிக்கு நம்ம போட்டுட்டு தானே இருக்கோம். அப்போ அவங்களுக்கு போட்டால் மட்டும் நம்ம நல்லவங்க, மற்றவங்க விஜய்க்கு போட்டால் மட்டும் தற்குறியா? ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை உங்கள் மேலே வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் வைக்கிறாங்கன்னா என்ன சொல்கிறது, அவங்க பக்கம் இல்லாமல் நம்ம ஒரு நல்ல தலைவர் மேலே இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் அதிமுக காசு வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டதுனால கோபமாக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நம்ம காசு தானே கொடுக்குறாங்க. அவங்க பீரோலேருந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கல, நம்ம காசாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் விஜய் வரதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கட்சிக்கு காசு வாங்கினாலும் அங்கே தானே ஓட்டு போட்டுக்கிறீங்க. இப்போ மட்டும் ஏன் இந்த மாற்றம்னு கேட்குறேன். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணுறேன். அதனால நான் விஜய்க்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா? மக்கள் எதிர்பார்த்த ஆட்சி தான் இது. மக்கள் விருப்பப்பட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அவர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு வராரு. நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவர் எப்படின்றது நமக்கு இன்னும் ஃபுல்லாக தெரியல. ஸோ அவர் கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம பார்க்க வேண்டியது. மக்கள் வந்து விஜய் ஏமாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்போவுமே காசு வாங்குற இடத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். இந்த விட்ட காசு கொடுத்துருக்காங்க. ஆனால் திமுக புறக்கணித்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்களே. இல்லை, இது ஒரு நல்ல ஆரம்பம். இது வந்து எப்போவுமே காசு கொடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார் மனசுலையும் இருந்தது. இப்போ அது வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கு. காசு கொடுத்தா எதையுமே செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து இப்போ பிரேக் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட நல்லா நடக்கட்டும், நல்லா அவங்க அனுபவிக்கட்டும். ஏன்னா இவங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க அப்படிங்கிறாங்களே. அப்படின்னா இல்லை, அது அவங்க எதிர்கட்சிக்காரங்களே பண்ணுறாங்க. பண்ணிட்டா விஜய் மேலே பழிய போட்டுறாங்க. அதனால் ஒன்று வந்தால் டிவிக்கேன்னு சொல்லிடுறாங்க. 10 நிமிஷம் கரண்ட் கட் ஆனால் கூட விஜய் தான் காரணங்கிறாங்களே. அது ஆமாம், விஜய் தான் ஆஃப் பண்ணிட்டு வர நினைக்கிறாங்க எல்லாம். ஆனால் கரண்ட்காரன் தான் ஆஃப் பண்ணுறாங்க. முகஸ்டாலின் போன சொல்லுவார். எப்படி பார்க்குறீங்க? முகஸ்டாலினே நின்ன தொகுதியிலேயே விஜய் கட்சிக்காரர் தோக்கடிச்சிட்டாரு. அப்போ அதிலே நீ புரிஞ்சிக்க தேவையில்லை அவர் எவ்வளோ பண்ணிக்கிறாருன்னு. முகஸ்டாலின் எவ்வளோ பண்ணி 6 மாதத்துல விஜய் கட்சி ஆட்சி இழக்கும் அப்படின்னு இருக்காங்களே. இல்லை, அப்படின்னா வாய்ப்பே இல்லை. விஜய் அவரோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? சூப்பராக நடக்கும். வந்தோடனே டாஸ்மாகனா 700 கிட்ட க்ளோஸ் பண்ணிட்டாரு. நல்லா வரும். 2031 யாரோட ஆட்சியாக இருக்கும்? விஜய் தான், டிவிக்கே தான். இன்னும் இளைஞர் நிறைய பேர் வந்துடுவாங்க. நிறைய பேர் ஓட்டு போட வந்துடுறாங்க. விசிகே இருக்குல்ல, திருமாவளவன் கட்சி யாரு கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கட்சி விஜய் கூட வந்தால் நல்லா இருக்கும். இல்லை, இப்போ விஜயோட வெளியிலேருந்து ஆதரவு தாரன் இருக்காங்க, அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. யாரு கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் கூட வந்தால் நல்லா பரவாயில்ல, பெட்டராக இருக்கும். நல்லா இருக்குப்பா. நாங்கள் தான் என்ன சொல்கிறது, ஆசைப்பட்டோம் விஜய் சார் வரணுன்ட்டு. அதேமாரி வந்துட்டாங்க. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். எங்கே தப்பு நடந்தாலும் விஜய் தான் காரணங்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்கறதுன்னா, நிறைய பேர் அப்படி சொல்லலாம். ஆனால் அவர் இப்போ தான் வந்திருக்காங்க. இனிமேல் தான் முடிவு பண்ணுவாங்க என்ன பண்ணணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம நியூஸில் பார்க்குறோம்ல, அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாலே தற்கொலைகள் அப்படிங்கிறாங்களே. எதுதான் பேசாமல் இருக்காங்க? ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம விட்டுட்டு போனோம். இப்போ அவர் வந்திருக்காரு, இனிமேல் என்ன செய்ய போறாருன்னு தான் பார்க்கணும். நீங்க திமுகக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருப்பீங்கல்ல, ஆனா அப்பெல்லாம் உங்களை தற்கொலைங்களே. இப்ப மட்டும் விஜய்க்கு ஓட்டு போட்டா தற்கொலைங்கிறாங்களே, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க?
தெரியலையே, அந்த மைண்ட் செட்ல அவங்க யோசிச்சிருப்பாங்க போல, அதனால நம்மள சொல்றாங்க. ஆனா சக்சஸ் நம்மளுக்கு தானே வந்திருக்கு, அதனால ஒருவேளை அந்த ஒன்றும் கடுப்புல யாருக்கும் பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன இருக்கலாம். காரணத்துக்காக வந்து இப்போ இந்த மாதிரிலாம் உங்களை திமுக இந்த மாதிரி ஒரு கெட்ட ஆட்சிக்கு ஓட்டு போட்டாங்க, இந்த மக்கள் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசுறாங்களே, அப்படி கேட்குறேன். இருக்கலாம், பேசலாம், பேசுறவங்க பேசட்டும் தம்பி. இப்ப வந்தாச்சு, விஜய் சார் வந்தாச்சு, இதுக்கு மேல அவர் என்ன பண்றாரோ பண்ணட்டும். நம்ம எல்லாமே பொறுத்து இருந்து பார்ப்போம். ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு இது தொடங்கி பயங்கரமா இனி இளைஞர் கூட்டத்தை, உண்மையான இளைஞர் கூட்டத்தை காட்ட போறாங்கிறாங்களே திமுக. இல்லை, அது மாதிரி எதுவும் நடக்காது. இளைஞர்கள் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டிவிக்கு தான் சப்போர்ட்டு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியல. ஆனால் ஆட்சி நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு, மக்களுக்கு ஆனா நல்லா. எங்க எந்த சின்ன தப்பு நடந்தா கூட அதுக்கு விஜய் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. எப்படி ஆமாம், அது வந்து இப்போ யார் ஆட்சியில் இருந்தாலுமே வந்து இந்த ஆட்சி நடந்துச்சுன்னா அதான் பிரச்சனை, அவங்கள தான் பிரச்சனை அப்படின்றத சொல்கிறது ஜென்ரல் தான். விஜய் வெற்றி பெறுவார்னு நினைச்சீங்களா பிரதர்? வெற்றி பெறுவார்னு நினைக்கல, ஒரு சதவீதம் அளவு ஓட்டு எடுப்பார்னு நினச்சேன். ஆனால் சப்போர்ட்டில் வெற்றி பெற்றார். இது குறிப்பா வந்து இஸ்லாமியர்கள் வாக்கும் கிறிஸ்தவர்கள் வாக்கும் அதிகமாக விஜய்க்கு விழுந்திருக்குங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எப்பவுமே இஸ்லாமியர் வாக்கும் விஜய் வாக்குகளையும் தக்க வைக்கும் திமுக. இந்த வட்டம் அதை கைவிட்டு அதை தாண்டி விஜய்க்கு ஓட்டு விழுந்திருக்கு. என்ன காரணம்? இஸ்லாமியர்கள் வாக்கு சதவீதத்தினாலாம் விஜய் ஜெயிக்கல. இல்லை, ஏன்னா இப்போ எப்பவுமே இஸ்லாமியர்கள் வாக்கோட ஒரு 90% எப்பவுமே திமுக ஹோல்ட் பண்ணி வைக்கும். இந்த வட்டம் அதால் அதை வைக்க முடியலை. இல்லை, இந்த தடவையும் இஸ்லாமியர் வாக்கு அதிகமாக திமுக போயிருக்கு. ஆனால் ஜென்ரலாக மக்கள் சப்போர்ட்டு, இளைஞர்கள் சப்போர்ட்னால தான் டிவிக்கு வெற்றி பெறுச்சு. இஸ்லாமியர்கள் கிறிஸ்டின்ஸ்னாலாம் கிடையாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்டின்ஸுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? சென்னை நீங்கள் எந்த ஒரு விடுத? நாங்கள் சிதம்பரம் இல்லைங்களா? அந்த சைட்லலாம் விஜய்க்கு எப்படி சப்போர்ட் இருந்துச்சு? வெற்றி பெறுவார்னு விஜய்க்கு எல்லா இடத்துலையுமே சப்போர்ட். இந்த தடவை இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்கு சப்போர்ட் தான். வந்த 15 நாள் இந்த அளவு பண்றாரு, பெரிய விஷயம். ஆனால் எங்கே தப்பு நடந்தாலும் விஜய் தான் காரணம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க காரணம், அதெல்லாம் தப்பான விஷயம். அதெல்லாம் விஜய் நம்பால் வந்து அவர் என்ன சொல்றதுன்னா, ஒரு 70 வருஷமா இந்த ஆட்சி இருக்கு இருந்தோம், இப்போ வந்து ஒரு 15 நாள் இவ்வளோ விஷயம் பண்ணினா பெரிய விஷயம். மக்களுக்கு உடனே ஒரு நல்ல விஷயம் உடனே ஸ்பாட்ல பண்றாரு, பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து தப்பான காரணம். அதெல்லாம் இது வந்து விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து டிவிகே கூட சேர போகுதுங்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிஎம்கே கூட்டணி கட்சி அது. சரி, அது கூட்டணி எப்படி வேணா மாறலாம். அப்படியே பாப்பா, அது எப்படி வேணா மாறலாம், அது தப்பு கிடையாது. ஆனா நம்பால நல்லா ஸ்டாண்டர்டா நிக்கிறாரா, அதுதான் சூப்பர். ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு கேவலமா விசிகா வந்து விமர்சிச்சு டிவிகே. அது வந்து அரசியல்னாலே இல்ல விமர்சிச்சாங்க. நீங்க அவங்களுக்கு கூட்டணியில அமைச்சரவை கொடுக்கணும்னு கிடையாது. அதாவது வந்து ஆட்சினாலே இவனை பத்தி அவன் குறை சொல்றதும் அவனை பத்தி இவன் குறை சொல்றது தான் இது நடைமுறை. சரி, அப்படின்றப்போ நம்பால ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவருக்கு. சரி, அதை வாய்ப்பு நல்ல முறையா பயன்படுத்தினா ஆட்சி நீடிக்கும் அவங்களுக்கு. அது ஒரு நல்ல விஷயம் தான், அது நம்பால் கொடுத்தது. ஆனா பொதுவா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நடிகர் வந்து அரசியல் பண்ண தெரியாது. ஏங்க, நடிகர் வந்து அரசியல் பண்ண தெரியாது, அதெல்லாம் சும்மான காரணம். நானும் விஜய் ரசிகர் தான், அதெல்லாம் தப்பான விஷயம். எல்லா கட்சியும் வருது போகுது, ஆனால் மக்களுக்கு ஸ்பாட்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்து சொல்கிறத உடனே பண்ணிடுறாரு. வந்து 15 நாள் ஆகுது, இன்னும் இருக்குல்ல. 15 நாளே இவ்வளோ விஷயம் பண்ணார். இன்னும் இருக்குது, ஒரு மாதம் இருக்குது, 2 மாதம் இருக்குது, 3 மாதம் இருக்குது, 6 மாதத்தில் முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிடுவார்.